சார், இன்வெஸ்டிங் வயா கிஃப்ட் சிட்டி யூஎஸ் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி செய்வது மற்றும் அதன் ரூல்ஸ் அண்ட் டாக்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி விரிவாக சொல்லவும். தற்போது டிஎஸ்பி குளோபல் ஈக்விட்டி ஃபண்ட் மூலம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் என்று கூறப்படுகிறது. அது பற்றி தகவல் சொல்லவும். இல்ல, இவர் வந்து நிறைய விஷயங்களை 3 விஷயங்களை ஒன்னா குழப்பி வச்சு. ஆமா ஆமா ஆமா. நீங்க கிஃப்ட் சிட்டிக்கு போகாமலே யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட். நீங்க கிஃப்ட் சிட்டிக்குலாம் எங்கேயும் போக தேவை. சரி. உங்க புரோக்கர் he must be trading through a broker. இந்த இப்போ யாருமே டைரக்டா எக்ஸ்சேஞ்ச் மூலமா நீங்க ட்ரேட் பண்ண முடியாது. எல்லாரும் புரோக்கர் வழியா தான் போறீங்க. சரி. ஸோ அந்த புரோக்கர் கிட்ட போய் எனக்கு யூஎஸ் ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் புரோக்கர்ஸ் எல்லாருமே இந்த யூஎஸ் புரோக்கிங் ஃபெசிலிட்டி வந்து ஆஃபர் பண்றாங்க. அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட் ஐதர் வித் HDFC, ICICI. அந்த புரோக்கருக்கு எந்த அக்கௌண்ட் இருக்கோ தே வில் பி டைட் அப் வித் அ புரோக்கர் இன் த யூஎஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது லீகலான்னு கேட்டால் இட் இஸ் லீகல். பிகாஸ் RBI அண்ட் SEBI பெர்மிட் யூ $2.5 million வரைக்குமே ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இட் இஸ் லீகல் அண்ட் கேன் பி டன் ஃபர்ஸ்ட். ஸோ யூ ஹேவ் டு ஓப்பன் அ செப்பரேட் அக்கௌண்ட். அந்த செப்பரேட் அக்கௌண்ட் கோடு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பிளாட்ஃபார்ம் வேறு, அந்த வாட்ச் லிஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அந்த ஃபண்டை வந்து நீங்கள் பேங்க் மூலமாக அந்த புரோக்கிங் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எப்படி நம்ம டொமஸ்டிக் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் $5,000 $1,000 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு யூ கேன் பை ஸ்டாக்ஸ், யூஎஸ் லிஸ்டட் ஸ்டாக்ஸ் ஹியர். இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, யூஎஸ் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஃப்ராக்ஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணலாம். ஃப்ராக்ஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? இப்போ இங்கே இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பங்கை நீங்கள் வாங்கினா மினிமம் லாட் சைஸ் வந்து ஒரு பங்கு, 1 ஷேர். அங்கே வந்து 1 ஷேரை உங்களால் வாங்க முடியாதுன்னா ஃப்ராக்ஷனலாக வாங்கலாம். $100 போய் நீங்கள் டெஸ்லா ஸ்டாக் வாங்கலாம், அஸ்யூமிங் ரைட். அது $300 இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்னா 1/3 0.3 டெஸ்லா ஷேர் ஹோல்டிங் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். தட்ஸ் கால் ஃப்ராக்ஷனல் ஹோல்டிங். ஸோ ஃப்ராக்ஷனல் ஹோல்டிங் மூலமாக உங்கள் யூஎஸ் ஸ்டாக் லிஸ்ட்டை நீங்கள் வந்து பில் பண்ணிட்டு போகலாம். இதில் வந்து கிஃப்ட் சிட்டி போனோம்னாலாம் அவசியமே கிடையாது. ஸோ யூ கேன் டூ இட் த்ரூ யுவர் ஓன் புரோக்கர். செப்பரேட் அக்கௌண்ட், KYC, செப்பரேட் பேங்க், அந்த அக்கௌண்ட் தேவை. $US டெபாசிட் பண்ணி அதை லீகலாக கன்வெர்ட் பண்ணி தான். எவ்ரி திங் இஸ் லீகல். இதில் வந்து இல்லீகாலிட்டி எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஆத்தரைஸ்ட் பை SEBI, NSE, எவ்ரிபடி. அண்ட் இட் இஸ் அ கம்ப்ளீட்லி லீகல் ஃப்ரேம் ஒர்க். அவங்க புரோக்கர் மூலமாகவே இது பண்ணக்கூடும். ரைட். மூன்றாவது அவர் கேட்டது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், டிஎஸ்பி குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட்ன்றது. வெல் தட் அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாக்ஸுக்கு எக்ஸ்போசர் இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து சரி நம்மளா மேனேஜ் பண்ண வேண்டாம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி இந்தியாவில் வந்து நீங்கள் ப்ளூ சிப் ஃபண்ட், அந்த ஃபண்ட், இந்த ஃபண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து உங்களுடைய ஃபண்ட் எடுத்து யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவ்வளோதான். நீங்கள் டைரெக்டாக பண்ணுறதை விட அவர் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பண்ணுறாரு. ஸோ தட் இஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் ரூட். இது வந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு ஸ்டாக்ஸ். நீங்களே உங்கள் இதில் பண்ணி நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் ஆர்வத்தோட நீங்கள் பண்ணணும், உங்கள் இன்ட்ரெஸ்டோட பண்ணணும், நீங்கள் அனலைஸ் பண்ணி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஓப்பன் இட் த்ரூ யுவர் புரோக்கர், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செப்பரேட்டாக அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி யூ கேன் டூ திஸ் லீகலி. கிஃப்ட் சிட்டிக்கு போனோம்னா அவசியமே கிடையாது. சூப்பர் சார். சார், அடுத்தது வந்து 2 கொஸ்டின் சொல்லி அவர் 3 கொஸ்டின் கேட்டிருக்காரு. இன்கம் டேக்ஸ் ஆன் IPO லிஸ்டிங் டேட் கெயின் டீடைல்ஸ் ப்ளீஸ் இஃப் ஐ சேல் ஆன் தி சேம் டே ஆஃப் லிஸ்டிங். இது வந்து ஷார்ட் டேர்ம் கெயின் ஆகிடும். எஸ் சார், ஸ்ட்ரெயிட் அவே. ஏன்னா எனி ஹோல்டிங் தட் இஸ் லெஸ் தேன் 365 days, 360 days இஸ் ஷார்ட் டேர்ம். ஸோ IPO லிஸ்டார் அன்னைக்கே நீங்கள் வித்துட்டீங்கன்னா தட் இஸ் சேம் டே. 1 day கூட ஹோல்டிங் கிடையாது. ஷார்ட் டேர்ம் கெயின் ஸ்ட்ரெயிட் அவே. ஓகே சார். அடுத்த கேள்வி என்னன்னா, ஐ பிளான் டு பை அண்ட் ஸ்டாக் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங் 1 to 3 months. Suddenly I plan to sell on same day of buying. In that case, it will be credited into my Demat account. Will it allow to sell or will get into trouble? இதெல்லாம் டெக்னிக்கல் தெரிஞ்ச டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கேட்டிருக்காரு. ஸ்விங் ட்ரேட், டிமேட். ஆமா, நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா எங்களுக்கு? நான் ஸ்விங் ட்ரேட் சொல்லி தர மாட்டேன். நான் பேசிருக்கோமே ஸ்விங் ட்ரேட் பேசி இருக்கிறோம். பட் ஐ டோன்ட். அது வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து நம்ம பாட்காஸ்ட்ல மூலமா நம்ம தனி வீடியோல பேசியிருக்கோம். இது வந்து ஒரு டெர்மினாலஜி. நீங்க வந்து இந்த ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம்ன்றதெல்லாம் ஸ்விங் ட்ரேட் இது வந்து இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிக்கு கேட்க போறது இல்லை. நான் ஸ்விங் ட்ரேடு தான் சார் வாங்கினேன், அதனால டேக்ஸ் பிரச்சனை பண்ணாதீங்களா அவர்கிட்ட சொல்லிட்டு. அவருக்கு பொறுத்த வரைக்கும் என்ன, நீ ஒரு நாள் வச்சிருந்தியா 360 நாள் கழிச்சு வித்தியான்னு தான் கேள்வி. ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் மாறும். வெரி கிளியர். நீ என்ன டைப் ஆஃப் ட்ரேட் பண்ணன்றது அப்புறம். 2, இது வந்து நீ வாங்கினது 3 மாசத்துக்கு வித்தது ஒரே நாளில் வித்தீங்கன்னா ஸ்டாக் வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ள வருமா அப்படின்ற பிரச்சனை வந்து
T+2 settle, T+1 settlement, T+2 செட்டில்மெண்ட்லாம் சொல்றோம். பட் இட் டேக்ஸ் 2 days ஃபார் த ஸ்டாக் டு கம். ஆவரேஜா வச்சுங்க. ஸோ டிமேட்டுக்குள்ளார வந்து நம்ம விற்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோமானா அது கிரெடிட் வந்த பிறகுதான் அதை விற்கணும். அதுக்கு முன்பதாக நீங்க விற்று உங்க கையில ஸ்டாக் வராம இன் டிரான்சிட்ல மிஸ் ஆச்சுன்னு வைங்க, சம்டைம்ஸ் யூ வில் பி பீனலிஸ்ட். அது ஷார்ட் செல்லிங் ஆயிடும். ப்ராப்ளம் எதுவும் வராது, பட் சம்டைம்ஸ் டெலிவரி டிஃபால்ட் ஆயிடும். சப்போஸ் நீங்க வாங்கின ஸ்டாக் வந்து உங்களுக்கு டெலிவரி வரவில்லைன்னு வைங்க, அந்த சைடு டிஃபால்ட் ஆச்சுன்னு வைங்க, நீங்க இங்க ஸ்டாக்கை வித்தீங்க, விலை ஏறிச்சுன்னு ஸ்டாக்கை வித்தீங்க, நீங்க டெலிவரி கொடுக்கணும்ல, இப்போ அந்த டெலிவரிக்கு எங்க போவீங்க? So before you sell, ensure that the stock credits into your demat account before you do it. இல்லாட்டி தெளிவா இன்ட்ராடே தான் பண்ண போறேன்னு முடிவெடுத்து பண்ணீங்கன்னா then no problem is there. That is a legal form of trade தான். காலைல வாங்குறது எப்பயாவது மதியானத்துக்குள்ள விற்கிறது அப்படின்றது பிரச்சனை வருது. டிமேட்டுக்குள்ள வரதும் டிமேட்டுக்குள்ள போறதும் இதெல்லாம் பிரச்சனையே வராது, ரைட்? பட் கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வை தருகின்ற ஒரு வழியில SEBI, I think shortly the regulators and exchange will move through something called straight through settlement. ஸ்ட்ரெயிட் த்ரூ செட்டில்மெண்ட் என்னன்னா, வாங்கினா அடுத்த நிமிஷம் ஸ்டாக் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும், பணம் டெபிட் ஆகிடும். ஸோ இந்த கிராஸ் ஓவர் ப்ராப்ளம், இந்த டிரான்சிட் ப்ராப்ளம், இதெல்லாமே வந்து பிரச்சனை இல்லாமல் போயிடும். இவருக்கு பிரச்சனை எல்லாம் ஒன்றும் வராது. டெலிவரி ஷார்ட்டாக போச்சுன்னா, அதாவது இவர் வித்த பங்குகளுக்கு வந்து இவர் டெலிவரி கொடுக்க வேண்டும். அந்த டெலிவரி வந்து டிலே ஆகி அங்கேருந்து வருகின்ற பங்குகள்னால் இவரால் டெலிவரி கொடுக்க முடியலன்னா இவருக்கு பெனால்ட்டி உண்டு. அவ்வளோதான். ஓகே சார். அவரே இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு, இம்பாக்ட் ஆஃப் ஷேர் செல்லிங் வித்தவுட் இன் டிமேட் அக்கௌண்ட். அதான், எஸ், இட் இஸ் நாட் அவர் இஷ்யூ, ரைட்? இட்ஸ் ஸ்டாக் புரோக்கர் who need to ensure the stock should be credited. No, it is not the stock broker's issue. Okay. See, the broker is only providing a platform, Karthi. சரி. So I am a platform operator, right? நீங்க இப்போ ஐஆர்சிடிசியில் ட்ரெயின் ரயில் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றீங்க. இப்போ அந்த வருகின்ற ட்ரெயின், the incoming train has got into a block somewhere, accident, something, ஒன்று ஆச்சுன்னு வைங்க. இப்போ whose problem is this? நம்மளோடதுதான். நீங்க பயணம் செல்கின்ற அந்த பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சா? ஆமா. நீங்க ரயில்வேஸ் பிரச்சனைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, சொல்ல முடியும். இதே உதாரணத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸ்டாக் புரோக்கிங் வாங்க. இப்போ ஸ்டாக் புரோக்கர் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றாரு. ட்ரேட் பங்குகளை வாங்க விற்க ஒரு பிளாட்ஃபார்ம் தருகிறார், ரைட்டா? இந்த பிளாட்ஃபார்மை எப்படி நீங்க பயன்படுத்துறீங்களோ அது உங்களோட கேப்பபிலிட்டி. அது மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்றீங்களோ அன்யூட்டிலைஸ் பண்றீங்களோன்றது உங்களோட பிரச்சனை. இப்போ ஒரு ஸ்டாக்கை நம்ம விற்கிறோம், நம்ம கிட்ட அந்த ஸ்டாக் கிடையாது, தெரிஞ்சு நம்ம விற்கிறோம். என்கிட்ட அந்த ஸ்டாக்கே கிடையாது. நீங்க கூட ஒரு ஓப்பனிங் பில்ல கேட்டீங்க, ஷார்ட் செல்லிங்னா எப்படி சார், இல்லாத பங்கை எப்படி விற்கிறீங்க, பிரைஸ் இறங்க போது நான் வித்துட்டேன். இந்த பொசிஷனை வந்து அந்த டேக்குள்ள, அந்த ட்ரேடிங் டேக்குள்ள நான் அந்த ஆப்போசிட் சைட் பொசிஷன் எடுத்து க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ரைட்? லாபத்தோடய நான் வெளியில ஏறணும். சப்போஸ் நான் க்ளோஸ் பண்ணவில்லை, தவிர்த்து பங்கு வந்து நான் வித்த விலை வந்து ஏறிச்சுன்னு வைங்க, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அந்த டெலிவரி ஒன்று நான் லாஸை புக் பண்ணணும். லாஸ் புக் பண்றது நமக்கு பிடிக்காது, பொதுவாகவே முதலீட்டாளருக்கு பிடிக்காது. அப்போ என்ன செய்வோம்? அந்த பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா நீங்க வித்த பங்குகளை எப்படி கொடுப்பீங்க? அது புரோக்கரோட பிரச்சனை கிடையாது, அது உங்களோட பிரச்சனை. பொசிஷன் எடுத்தது நீங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம SLBM அதெல்லாம் பேசியிருக்கோம். செக்யூரிட்டிஸ் லெண்டிங் பாரோயிங் மெக்கானிசம் மூலமா நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்டாக்ஸை ப்ரொவைட் பண்ணி டெலிவரி வந்து நீங்க மீட் பண்ண வேண்டியது உங்களோட ஆப்ளிகேஷன். வித்தால் பங்குகள் கொடுக்க வேண்டும், வாங்கினால் பங்குகள் ரிசீவ் பண்ண வேண்டும். இப்போ வாங்கின பங்குகள் வரவில்லை என்றால் புரோக்கரை வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா புரோக்கர் என்ன பண்றாரு? உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் தந்தாரு, நீங்க ஸ்டாக்கை வாங்கினீங்க. அந்த சைடு யார் வித்தான்றது எனக்கு தெரியாது. சரி, தெரிகிறது எக்ஸ்சேஞ்சுக்கு மட்டும்தான், சரி, டெபாசிட்டரிக்கு தெரியும். இப்போ அந்த சைட்ல கார்த்தி இருக்காரு. இப்போ நான் வந்து வாங்கியிருக்கேன் கார்த்தி ஒரு புரோக்கர் மூலமா. நீங்க அதே ஸ்டாக்கை 100 பங்குகள் எங்கேயோ வித்துறீங்க உங்க புரோக்கர் மூலமா. நீங்க வந்து அந்த ஸ்டாக்கு உங்ககிட்ட இல்லை, ஏதோ காரணத்தினால் அந்த டெலிவரி வந்து டைமுக்கு கொடுக்க முடியல. ஸ்டாக் இருந்தது ஆனா டைமுக்கு கொடுக்க முடியல வைங்க. ஓகே, ரைட். இப்போ எனக்கு வந்து ஸ்டாக் ரிசீவ் ஆகல, T+2ல எனக்கு டெலிவரி வராது. இது வந்து யாரோட பிரச்சனை? வாங்கி வித்தவங்களோட பிரச்சனை, புரோக்கரோட பிரச்சனை கிடையாது, வித்தவரோட பிரச்சனை. அவரு வந்து ஷார்ட் டெலிவரி கொடுத்தா அவருக்கு பெனால்ட்டி ஆகும். அந்த பெனால்ட்டி வந்து CDSL எக்ஸ்சேஞ்ச் மூலமா அவருக்கு லிவே பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி இவருக்கு கிரெடிட் பண்ணுவாங்க ஃபார் ஷார்ட் டெலிவரி. ஓகே, ஸோ யூ கான்ட் பிளேம் த புரோக்கர் ஃபார் ஷார்ட் டெலிவரி அன்லெஸ் யூ ஆர் பாரோயிங் ஷேர்ஸ் ஃப்ரம் த புரோக்கர். புரோக்கர் கையில இருந்து நீங்க பங்குகள் வாங்கி இந்த வேலை பண்ணீங்கன்னா then you can blame the broker. But otherwise broker is neutral in this. வெறும் பிளாட்ஃபார்ம் தான் அவர் கொடுக்குறாரு, அவரை நீங்க blame பண்ண முடியும். சூப்பர் சார், நிறைய கேள்விகள் கேட்டேன் நேயர்களோடது.
அவங்க கண்டிப்பா தெளிவான விளக்கத்தை அவங்க புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ அவங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, இதே வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல இன்னும் நிறைய கேள்விகள் கேளுங்க. அடுத்தடுத்த வாரங்கள்ல வெளியாகக்கூடிய வீக்லி ரவுண்ட் ஷோல நம்ம அவங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தரலாம் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரொம்ப ஸோ நன்றி. மச்.